ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாஜா சலீம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வைக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க விலாகை கண்டினியூ பண்ணலாம். வழக்கம் போல் ஆன்லைன் கிச்சன் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 7 மணிலேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சப்பாத்தி ஆர்டர் தான் காலையிலேருந்தே கொஞ்சம் அதிகமாக வந்துருந்தது. அதுவும் எல்லாமே பார்த்திங்கன்னா 3 சப்பாத்தி 6 சப்பாத்தி இந்த மாதிரி தான் வந்திருந்தது. இது கூட பார்த்திங்கன்னா கிரேவி ஐட்டமும் வந்திருந்தது. இதுதான் பார்த்திங்கன்னா ஆர்டருக்காக நான் இன்றைக்கி செஞ்சுன்னு இருக்கேன். இந்த வேலை முடிகிறதுக்குள்ள பார்த்திங்கன்னா மன்னவர் கடைக்கு போயிருந்தார் பதார்த்தம்லாம் வாங்கின்னு வர்றதுக்கு. ஏன்னா சண்டே அன்றைக்கி ஃபுல்லாக ஆர்டர்ஸ் வரும். ஸோ எல்லாமே வாங்கின்னு வந்து ஸ்டாக் வச்சதான். எல்லாம் மதியானத்துக்கு பிறகு கடைகள் அவ்வளோவா இருக்காது, கிடைக்கவும் செய்யாதுன்னு சொல்லிட்டு கடைக்கு போய்ட்டார். பையன்தான் கூட நின்று எல்லாமே பேக் பண்ணியிருந்தான். சண்டேன்றதுனால பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் பண்ணி வச்சுட்டான். இந்த சப்பாத்தி கூட என்ன வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாங்காய் பச்சடி இருக்குதுங்களா, வெல்லம் போட்டு செய்வோம் இல்லைங்களா, அதுதான் கேட்டிருந்தாங்க. சப்பாத்திக்கு மாவு மறுபடியும் தீர்ந்து போச்சு. பையன் தான் பார்த்தீங்கன்னா பெசஞ்சு வச்சுன்னு இருக்கான். அது வரைக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி வந்து செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு 250 ml தான் கேட்டிருந்தாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணின்னு இருக்கேன். இந்த வேலைங்கள்லாம் செய்கிறது வரைக்கும் பார்த்திங்கன்னா மன்னவர் கடைக்கும் போய் வந்துட்டார். போய் வரும்போது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வாங்கின்னு வந்திருந்தார். மதியானத்துக்கு எங்களுக்கு நாட்டுக்கோழி குழம்பு சாதம் வச்சிடலான்னு சொல்லிட்டு. இந்த ஆர்டர் வேலையை கொஞ்சம் கடகடன்னு முடித்தா தான் சமைக்கிற வேலை பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு எங்களுக்கு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆர்டர்ஸே செஞ்சுருந்தா வீட்டுக்காக வந்து சமைக்க முடியாது. சண்டே அன்னைக்கு கூட சமைக்காமல் எப்பவும் போல் சாம்பார் ரசம் வத்த குழம்பு வச்சா பசங்க பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் போய் கடைக்கு போய் காலையிலே பார்த்திங்கன்னா கறியெல்லாம் வாங்கின்னு வந்துட்டார். சண்டே எப்போவும் பிஸியாக தான் போகும். அதே மாதிரி தான் இந்த சண்டேவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிஸியாகவே தான் போயின்னு இருந்தது. ஒவ்வொரு ஆர்டர் முடிக்கிறதும் பிறகும் பார்த்திங்கன்னா அந்த குழம்பு வந்து செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு, ஆனால் சுத்தமாக டைமே இல்லை. பின்னாடி பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் வந்துட்டே இருந்தது. இது பார்த்திங்கன்னா பச்சை பயிறு போட்டு சாதம் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த சாதம் பார்த்திங்கன்னா நல்லா போல் குழஞ்சா போல் வரும், கிச்சடி ஆட்டம் வரும். அதுதான் பார்த்திங்கன்னா நான் செஞ்சுன்னு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா காம்போ பேக் ஆஃபரில் தான் கேட்டிருந்தாங்க. காம்போ ஒரு 3 வறுவல், ஜூஸு, ஊறுகாய் இதெல்லாமே சேர்ந்து வரும். இது கூடவே பார்த்திங்கன்னா அப்பளமும் வந்துடும். இந்த பேக் தான் கேட்டிருந்தாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா செஞ்சிருந்தேன். சப்பாத்தி ஆர்டர்லாம் முடித்த பிறகு அதன் பிறகு வந்த ஆர்டர் தான் இது. 7 மணிலேருந்தே பார்த்திங்கன்னா ஆர்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஐட்டமாக வரல. எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் ஐட்டம் தான் வந்தது. சரி, இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த குக்கரில் ஒரு பக்கம் போட்டால் அது பாருன்னு வெந்துன்னு இருக்கும். சரி, அதுக்காக பார்த்திங்கன்னா ரெடி பண்ணின்னு இருக்கேன். கிச்சடியெல்லாம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா குரு நல்லா வரும் இல்லைங்களா, அதுதான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் வேலை பார்த்திங்கன்னா டக்குன்னு முடியும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஜீரக சம்பாவில் வர்ற குருன்றதுனால டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். திங்கள்லேருந்து சனி வரைக்கும் பார்த்திங்கன்னா நானும் மன்னவருமே கிச்சனை வந்து மேனேஜ் பண்ணிக்குவோம். அதன் பிறகு அவருக்கு என்ன வேலை இருக்கோ அதை வந்து பார்க்க போயிடுவார். ஆனால் சண்டே அன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா மொத்த ஃபேமிலியும் அந்த கிச்சனில் நின்று தான் வேலையாகும். ஆளுக்கு ஒவ்வொரு வேலை செஞ்சால் தான் இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாமே டக்குன்னு வந்து செஞ்சு கொடுக்க முடியும். அப்பளமும் சரி வறுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் வறுத்துன்னு இருக்கேன். ஏன்னா காம்போ பேக்கு பார்த்திங்கன்னா கம்பல்சரி இந்த அப்பளம் வந்து கொடுத்தே ஆகணும். கூடவே பார்த்திங்கன்னா இந்த ஊறுகாய் ஸ்வீட் எல்லாமே வரும் அந்த காம்போலேயே. ரொம்பவும் அதிகப்படியான வேலை இருக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த காம்போ தான். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதன் பிறகு வாழைக்காய் வறுவல் இருக்குது இல்லைங்களா, அதுதான் செஞ்சுன்னு இருக்கேன். வாழைக்காய் வறுவல் வீடியோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்லே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் அதை வந்து டீட்டெயிலாக நான் எதுவுமே எடுக்கலை. ஆர்டர்ஸே பார்த்துருந்தா சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு குழம்பு வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு குழம்புக்காக பார்த்திங்கன்னா தேங்காய் தான் கட் பண்ணி போட்டுருக்கேன். தேங்காய் கூட மற்ற ஐட்டம் எல்லாமே சேர்க்கணும். சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதில் பார்த்திங்கன்னா மிளகு சேர்த்துக்குங்க. மிளகும் சேர்த்துட்டு சோம்பும் சேர்த்துக்குங்க. நாட்டுக்கோழி குழம்புனால மிளகு கொஞ்சம் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ரெண்டுமே சேர்த்து நல்லா பேஸ்ட்டாட்டம் அரைச்சி வச்சுருங்க. வறுவலும் பாருங்கள் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த கிச்சடி சொன்னேன் இல்லைங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா மன்னவர் வந்து பேக் பண்ணி கொடுத்துருவாரு. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பச்சை பயிரில் செய்கிற கிச்சடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. அதன் பிறகு தான் வந்து குழம்பு வந்து தாளிக்கிறதுக்காக வந்திருந்தேன். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா நாட்டுக்கோழின்றதுனால நல்லெண்ணெய் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடவே பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சம், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கலந்த மாதிரி வந்து நான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு எந்த ஸ்டைலில் வைப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது 3ம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவில் வந்து சேர்த்துருக்கேன். நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா சரியாக 1 கிலோ அளவுக்கு எடுத்துன்னு வந்தார். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மசாலா எடுத்தால் தான் குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
முக்கியமாக இதில் சின்ன வெங்காயம் வந்து சேர்க்க மறந்துடாதீங்க. நாட்டுக்கோழி குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட்டும் இன்னமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே சேர்த்துன பிறகு சோம்பு கொஞ்சம் போல் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொடிசாக வந்து சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நான் வதங்கி வரட்டும். அதன் பிறகு வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கணும் இதில். ஆர்டர்ஸ்க்கு நடுவில் இது செஞ்சதுனால இதில் என்னென்ன போட்டேன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். அதன் பிறகு தான் நான் இதில் சின்ன வெங்காயமே சேர்த்தேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கறதா இருந்தால் முதலே கொஞ்சம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் சேர்க்கும் போதே சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லாவே வந்து வதக்கி கொடுங்க. கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா மன ஒரு பக்கம் க்ளீன் பண்ணி வச்சுட்டாரு. பேக்கிங் வேலையெல்லாம் முடிஞ்சது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த கறியும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுட்டாரு. வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து மற்ற மசாலா ஐட்டம்லாம் வந்து சேர்த்துக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கோழி குழம்பு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அரைச்சி சேர்ப்பாங்க. நான் இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சி கொஞ்சம் இந்த மாதிரி தான் நான் சேர்ப்பேன். இதில் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வந்து வெங்காயம் வதங்கினோடனே கோழியை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிக்குங்க. அதன் பிறகு மற்ற வேலைகள்லாம் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் உள்ளுக்க போயிட்டேன். ஏன்னா காய்கறியெல்லாம் வாங்கின்னு வந்து வச்சுருந்தாரு. அதை வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு மன்னவர் தான் இந்த குழம்ப வந்து செஞ்சு முடித்தார். நான் சொல்லிட்டு போயிட்டேன் இது இவ்வளோலாம் போடணும்னு சொல்லிவிட்டு அதன் பிரகாரம் கரெக்டாக வந்து செஞ்சு வச்சுருந்தாரு. இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்து வச்சுருந்தாரு. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் போட மஞ்சப்பொடி வந்து சேர்த்துக்கலாங்க. மஞ்சப்பொடி சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் இருக்குதுங்களா அதை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே அரைச்ச மசாலா தான் எல்லாமே சேர்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் மிளகாய் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா தனியா பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா குழம்பு மிளகாத்தூள் எல்லா மசாலாவும் சேர்ந்துருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் அதிகமாக சேர்த்துருக்கேன். மீதி எல்லாமே கம்மியான அளவில் தான் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாகவே இருந்தது. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மற்ற மசாலா எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு பெரட்டி கொடுங்க. அதன் பிறகு தக்காளி பார்த்திங்கன்னா ஒன்றும் பாதியமாக வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். அதன் பிறகு மறுபடியும் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக தான் அரைச்சி சேர்த்துருக்கேன். 2 விதமாக சேர்த்துருக்கேன் குழம்புடைய திக்னஸ்க்காக. இதில் உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி கொடுங்க. அதன் பிறகு நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த தேங்காய் விழுது இருக்கு இல்லைங்களா அதை சேர்த்தது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசில் விட்டாலே போதும். நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக கமகமன்னு ரெடி ஆகிடும். இந்த வேலைகள் எல்லாமே இன்னும் நடுவில் ஒரு 1/2 hour ஆர்டர் இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் டக்குன்னு வந்து செஞ்சு வச்சுட்டோம். இது செஞ்சுனே இருக்க சொல்ல பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் வந்து செஞ்சு முடிக்கிறதுல பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ஆர்டர் கோவில் புளியோதரை தான் வந்திருந்தது. அதுக்காக நான் வந்து மறுபடியும் இதை எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். சண்டே அன்றைக்கி எங்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரி தான் பிஸியாக போகுங்க. மணி சாப்பிட்றதுக்கே மணி 3 ஆயிடுச்சு. இந்த ரசம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த கிச்சடி பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்டருக்கு வந்தது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போல் மீதி இருந்தது. சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக்